சில்லறை தட்டுப்பாடு காரணமாக தனது ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகள் கட்டணம் செலுத்த முடியாமல் சிரமப்படுவதை தவிர்க்க புதிய யுக்தியை கையாண்டு வருகிறார் ஒரு ஆட்டோ டிரைவர். யார் அவர்? பார்க்கலாம் இந்த தொகுப்பை. ரூபாய் நோட்டு விவகாரத்தால் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் கடந்த 18 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வரும் துரை என்பவர் நவீன மொபைல்களில் புதிய ஆப் மூலம் பண பரிமாற்றம் செய்து கொள்ளும் முறையை கையாண்டு வருகிறார். பேடிஎம் என்ற ஆப் மூலமாக பண பரிமாற்றம் செய்து கொள்வதாக அவர் கூறுகிறார். 500 சில்லறை மாற்றலான்னு பார்க்குறாங்க. எங்ககிட்டயும் 500 சில்லறை எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு மொபைல் ஆப்ஸ் இருக்குது, பேடிஎம்னு ஒரு மொபைல் ஆப்ஸ் இருக்குன்னாங்க. அதை டவுன்லோட் பண்ணி இப்போ ஃபோனில் வச்சுருக்கோம். வர்றவங்க கிட்ட இந்த ஆப்ஸ் இருந்ததுன்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளோ வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அவங்களுக்கு டெபிட் ஆகிடும், நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அதனால் இப்போ நமக்கு சில்லறை பிரச்சனை இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. பயணிகளின் சில்லறை தட்டுப்பாட்டை போக்குவது ஒருபுறம் என்றால், பணமில்லா பரிவர்த்தனைக்காக நவீன தொழில்நுட்பத்தை ஒரு ஆட்டோ டிரைவர் உபயோகிப்பதை பயணிகள் பெரிதும் பாராட்டுகிறார்கள்.